இன்றுடன் என் கடமை தீர்ந்து விட்டது பிரபு. கந்தர்வ கன்னிகளும் நமது குழந்தைக்கு ஈடாக மாட்டார்கள். சரி, நீர் போகலாம். அப்பா, அவருக்கு தாம்பூலம், தட்சணை, சன்மானம் தர வேண்டாமா? கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து கெட்டு போவதற்கு நான் கூட என்ன கர்ணனா? பேசாமல் போம். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அவர் என் குரு, தர்மம் கேட்கவில்லையே. எல்லாம் எனக்கு ஒன்றுதான். என் காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும். பைத்தியம். மகாராஜ், இந்த காதகர்கள் கன்னிகாவின் பெற்றோர்கள். அவளை பலியாக அனுப்ப மறுக்கிறார்கள். என்ன? தேவியின் திருவுள்ளத்தை திருப்தி செய்ய மறுக்கும் இந்த பாவிகளை தீயில் சுட்டு எரிக்க வேண்டும். வேண்டாம் அப்பா, வேண்டாம். ஆம் பிரபு, பலியை நிறுத்தி விடுங்கள். வீண் பழியும் பாவமும் மிச்சமாகும். பாவம் பழி எனக்கா உபதேசம்? நமக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் பிரபு. ஆம், இருக்கிறாள். நானும் இருக்கிறேன். விலாசினி, எதற்கெடுத்தாலும் குறுக்கிடும் புத்தி உனக்கும் உன் மகனுக்கும் எப்படி வந்தது என்பதே எனக்கு புரியவில்லை. இவளுக்கு கல்வி போதித்த ஆசிரியர் ராமதீட்சதனை இன்று முதல் சிறையில் வையுங்கள். அம்மா, போங்க, என் முன் நிற்காதீர்கள். சன்னியாசிகள் எல்லாம் இன்று எனக்கு சாமரை வீசுகிறார்கள். வேத பாராயணம் செய்யும் ரிஷிகள் இன்று எனக்கு பன்னீர் தெளிக்கிறார்கள், பனிமலர் போவுகிறார்கள். தேவர்கள் என் நாட்டு எல்லையை திரும்பி பார்க்கவும் அஞ்சுகிறார்கள். அப்படி இருக்க எனது கடைசி விரதம் பூர்த்தியாக கன்னிகாவி காளி தேவிக்கு பலியிட மறுக்க உங்களுக்கு என்ன தைரியம்? மகாராஜா, அவள் எங்களது ஒரே குழந்தை. அவளை பறிகொடுக்க நாங்கள் துணிந்தாலும் எங்கள் மனநிலையே பிரபு. இது அநியாயம். உனக்கு அநியாயம், அதுதான் எனக்கு நியாயம். கல்யாணமே செய்து கொள்வதில்லை என்ற உறுதி கொண்ட வைராக்கிய பிரம்மச்சாரணியான உன் மகளை தவிர வேறு உத்தமமான பலிப்பொருள் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எனக்கோ இதனால் பூலோகத்தில் சிரஞ்சீவி பதவி சித்திக்கும், அவளுக்கோ மோட்சம். கண்டாளன் பாதாளரையும் தள்ளுங்கள். உயிரை கொடுக்க சக்தியற்ற உங்களுக்கு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கிறது? பகவதிக்கு பலியிட்டு பாவத்தை சுமக்காதீர்கள். மாதாவின் சன்னதியில் கொலை செய்து கொடும் பாவிகளாகாதீர்கள். பஞ்சம் வந்துடுச்சுங்க, பலி கொடுத்துதான் தீரணும். பஞ்சத்திற்கு பரிகாரம் உயிர் பலியா? இது அறியாமை. மாடுகளை அவித்து விடுங்கள், மரியாதையாக சொல்லுகிறேன். என்னடா அது புதுசா இருக்கு? குண்டாயன் முன்னாலே என் தாய்க்கு போடும் பூஜை தடுப்பவன் அவ்வளவு தைரியமா? ஆளை பாடுறா ஆள, கொக்கராண்டியும் கோடங்கியும் கூத்தாடுறாரு ஐயா. டேய், பூசாரிய பழிச்சு பேசாதே. ஏப்பா நானா? ஏய், வந்து இந்த ஆடு பலியும் மாடு பலியும் பொங்கலும் புளியோதரையும் சாமியாடா கேக்குது? சாமிக்கு சாமிக்கென்று இவன் தானே திங்குறான், இந்த பூமிக்கு பாரமாய் வந்து இங்க பூசை செய்யுறான். அடே, நான் யார் தெரியுமா? அண்ட பூசாரி. அவன் குடலை பிடுங்கி மாலையாக போட்டு விடுவேன். அடே, அவன் போக சொல்லு, போக சொல்லுடா. இன்னுமா நிக்கிறான்? டேய், என்ன நிக்கிறீங்க? வீசிடா கத்தி. என்ன, பகவதிக்கு பலி இல்லையா? ஆம் பிரபு, பலியை தடுத்தது 2 ஆண்டு சிறுவர்கள். வெட்கமா இல்லை இதை என்னிடம் சொல்வதற்கு? உண்மை அதுதான் பிரபு. பலியிடும் அருவாள் அங்கிருக்கும் எல்லோரையும் பலியிட துரத்தியது. அந்த சிறுவன் மகா சாமர்த்தியசாலியாக தோன்றுகிறான். என் முன் இன்னொருவன் சாமர்த்தியத்தை புகழ்ந்த இவனை கழுவிலேற்றுங்கள். பிரபு, பிரபு, விடுங்கள் அவனை. இந்த மாதிரி தவறை இன்னொரு முறை செய்யாதே. விழு மகாராஜாவின் காலில். மகாராஜா, மகாராஜா, உழைத்து போ. மகாராஜா, மற்றொரு விஷயம். சிவன், விஷ்ணு முதலிய தெய்வங்களை ஆதரித்தும் அவன் பிரச்சாரம் செய்து வருகிறானாம். தேவிக்கு அடுத்தபடிதானே இந்த தெய்வங்கள் எல்லாம்? ஹரன், ஹரி, அம்பிகை எல்லாம் ஒன்றுதானே அப்பா? சக்தி என்றால் சிவம் ஏது, சிவம் என்றால் சக்தி ஏது? உனக்கு புத்தி ஏது சக்தியை உணர? மாலினி, எத்தனை தடவைகள் இப்படி குறுக்க விழுந்து குளராதே என்று சொல்லியிருக்கிறேன். சரி அப்பா. நாட்டிலே பஞ்சம். மழைக்காக வேண்டி மாகாளிக்கு பலியிட முன்வந்தால் யாரோ ஒரு ஆண்டி சிறுவன் தோன்றி அதிசயம் நடத்தி இருக்கிறான். அதிசயமாய்த்தான் இருக்கிறதப்பா. அவன் ஒருவேளை உங்களை விட சக்தியுடையவனாக இருப்பானோ? சீ,
பெரிய வீரனான பளிங்கனுக்கு நீ எப்படி மகளாய் பிறந்தாய் என்றே தெரியவில்லை. இது ஒரு அதிசயம் தானப்பா. உன் முட்டாள்தனத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. இல்லை அப்பா, இல்லை. ஆமாம் அப்பா. என்ன இல்லை ஆமாம்? மாலினி, எரியும் நெருப்பில் எண்ணெயை விடாதே. நல்லதப்பா. அன்றுதான் யாரோ ஒரு மாயாவின் அறவலியை தடுத்தான். இன்றோ ஆட்டையும் நாட்டையும் கூட பலியிடுவதை தடுத்திருக்கிறான் இன்னொரு மாயாவி. அவற்றிற்கும் ஜீவன் உண்டல்லவா? அவர் செய்தது எனக்கு நியாயமாக படுகிறதப்பா. மாலினி, பத்ரம், நான் பேசவில்லையப்பா. அதுதான் நீ எனக்கு செய்யும் பெரிய உபகாரம். அந்த பண்டார பயிர்களை எங்கிருந்தாலும் தேடி பிடித்து உயிருடன் கொண்டு வாருங்கள். சித்தம் பிரபு, சித்தம். கூச்சலிடாதீர்கள். நாட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது மகாராஜா. இனியும் எங்களால் தாழ முடியாது. என்ன, எங்கும் தண்ணீரே இல்லையா? நச்சு போய்வே தவிர வேற எங்கும் தண்ணீரே கிடையாது மகாராஜா. பயப்படாதீர்கள் அப்பா. உங்கள் மந்திர சக்தியால் நச்சு பொய்கையை நல்ல தண்ணீர் குளமாக்கினால் பிரஜைகளின் குறை தீர்ந்து போய்விடும் அல்லவா? ஆம், ஆனால் அதில் குடியிருக்கும் பிரம்மராட்சசனுடன் யார் போராடுவது? நீங்கள் யாகங்கள் வளர்த்தி சண்டிக்கு உயிர் பலியிடுங்கள். பஞ்சம் பறந்து போகும். பயம் கொள்ளிப்பதற்கு என் கட்டளைப்படி நடக்கும்.